நண்பர்களுக்கு வணக்கம். கனவு தோட்டத்திலிருந்து கொஞ்சம் மாடி தோட்டம் பக்கம் வரலாமா? மாடி தோட்டத்தில் எதுவுமே பண்ணுறது இல்லையான்னு நிறைய நண்பர்கள் கமெண்ட்டில் கேட்பாங்க. முழுக்க மாடி தோட்டம் பண்ணுற அளவுக்கு நேரம் இல்லை. தவிர மாடி தோட்டத்தில் வேறு லெவலில் பண்ணுற எவ்வளோ நண்பர்கள் இப்போ இருக்காங்க. நிறைய சேனல்லாம் வந்துட்டு நல்ல வேலை நம்மலாம் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தையே மாடி தோட்டம் பண்ணிட்டோம். இப்போலாம் ரொம்ப கஷ்டம்பாங்கிற அளவுக்கு அவ்வளோ கலக்கலாக மாடி தோட்டத்தை உருவாக்கியிருக்க நண்பர்களை பார்த்து பொறாம தான் வருது. அவ்வளோ சிறப்பாக பண்ணுறாங்க. நம்ம கனவு தோட்டத்தில் அவ்வளோ இடம் இருக்குது. சும்மா வச்சு விட்டால் செடி வந்துட போகுது. அதை தாண்டி மாடி தோட்டத்தில் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க வேண்டியிருக்கு. வீடியோக்காக மாடி தோட்டத்தில் ஏதாட்டு பண்ணணுங்கிற நிலமை தான். போன ஆடிப்பட்டத்தில் ஒரு வீடியோ பண்ணலான்னு ஆரம்பித்த பந்தல் தக்காளி, அதாவது கொடி தக்காளி வளர்ப்பு பற்றி ஒரு வீடியோ. இந்த கொடி தக்காளி போன வருஷம் கனவு தோட்டத்தில் ஆரம்பித்து பந்தல் தக்காளின்னு பேரெல்லாம் வச்சு ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். பந்தல் முழுக்க ஏதோ பாகல் புடலை மாதிரி படர்ந்து அப்படி ஒரு விளைச்சல் கொடுத்துச்சு. அந்த பந்தல் தக்காளியை மாடி தோட்டத்தில் வளர்த்து அதே அளவுக்கு கொண்டு வர முடியுதான்னு பார்க்கலான்னு அந்த வீடியோலேயே சொல்லியிருப்பேன். நான் மாடித்தோட்டம் ஆரம்பிக்கும் போதெல்லாம் பெயிண்ட் பக்கெட்டு, தண்ணி கேன்னு கிடச்சதை வச்சு ஆரம்பிப்போம். இப்போ மாடித்தோட்டத்தில் ஜியோ ஃபேப்ரிக் க்ரோ பேக், யூபிவிசி ஸ்டாண்டு, பிளான்டர் பாக்ஸ்னு நிறைய மாற்றம் வந்திருக்கு. அப்படி போன வருஷம் நண்பர்கள் சிலர் கொடுத்த யூபிவிசி பிளான்டர் பாக்ஸ் ஸ்டாண்டு பற்றிலாம் ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு என்னடா வளர்க்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரி, ஒரு வீடியோ ட்ரை பண்ணலான்னு முந்தி சொல்லியிருந்த கொடி தக்காளியை ஃபைனல் பண்ணி ஆரம்பிச்சு விட்டேன். இந்த பிளான்டர் பாக்ஸ் தம்பி அருண் அனுப்பிச்சி வச்சுருந்தாரு. மொத்தம் 3 க்ரோ பேக்ஸ், அதில் 2ல் தக்காளி ஆரம்பிச்சு விட்டேன். நாற்றுகள் நர்சரி ட்ரேயில் ரெடியாக இருந்துச்சு. ஒரு பாக்ஸில் 4 செடி வச்சு விட்டால் சரியாக இருக்கும்னு நாற்றுகளை வச்சு விட்டேன். ஆரம்பத்தில் நர்சரி ட்ரேயில் ஒரே குழியில் நிறைய விதைகள் போட்டு எல்லாமே முளைச்சி அப்படியே எடுத்து வச்சு விட்டேன். ரொம்ப லேட்டாக தான் ஒரு செடியை மட்டும் விட்டு மற்றதெல்லாம் எடுத்து விட்டு சரி பண்ணேன். ஒரு பாக்ஸில் 4 கொடித்தக்காளின்னு மொத்தம் 8 செடிகள். கொடித்தக்காளிக்கு பந்தல் அமைப்பு ஒன்று ரெடி பண்ணி கனவு தோட்டத்தில் படர்ந்த மாதிரியே கொண்டு வந்து பார்க்கலான்னு இந்த 2 பாக்ஸுக்குமே பந்தல் அமைப்பு ஒன்று பண்ணலான்னு முடிவு பண்ணேன். அதையும் யூபிவிசி பைப் வச்சே பண்ணலான்னு அருண்கிட்ட ஒரு ஐடியா கேட்டேன். அவரே ஒரு டிசைனை போட்டு அதுக்கான யூபிவிசி ஜாயிண்ட் எல்லாமே அனுப்பிச்சிருந்தாரு. நம்ம இந்த 3-வே 4-வே 5-வே ஜாயிண்ட் மட்டும் வாங்கிட்டா போதும். லோக்கலில் ஒரு ஹார்ட்வேர் ஸ்டோரில் போய் யூபிவிசி பைப் வாங்கிட்டா நம்ம இஷ்டத்துக்கு ஒரு டிசைனை போட்டு விட்டால் விதவிதமாக பிளான்டர் பாக்ஸு, ஸ்டாண்ட் எல்லாமே பண்ணலாம். யூபிவிசி பைப்பை கட் பண்ண இது மாதிரி சின்னதாக ஒரு கட்டர் கிடைக்குது. பெரிய ஹார்ட்வேர் ஸ்டோரு இல்லைனா அமேசானில் கிடைக்கும். விலை கம்மி தான், ஒரு 500 ரூபாய்க்கு குறைவாக தான் இருக்கும். ஆக்ஸா பிளேடை வச்சு கட் பண்ணி போராடிட்டு கிடக்காம இதை வச்சு கட் பண்ணோன்னா ஒரு 10 நிமிஷத்தில் எல்லா வேலையும் முடிஞ்சிடும். பைப்பையும் கொத்தி கிளறி வைக்காமல் ஸ்மூத்தாக கட் பண்ணிடலாம். இதில் 3/4 இன்ச்சு பைப் வரைக்கும் ஈஸியாக கட் பண்ணலாம். 1 இன்ச் பைப் கூட கட் பண்ணலாம். ட்ரெயின் செல் மேட், யூபிவிசி பைப், யூபிவிசி ஜாயிண்ட் இதெல்லாம் இருந்தால் நம்ம இஷ்டத்துக்கு ஸ்டாண்டு, பிளான்டர் பாக்ஸ்னு டிசைனாக பண்ண வேண்டியதான். நான் ஒரு 2 பிளான்டர் பாக்ஸுக்கும் இடையில அந்த பாக்ஸ் அகலமே வர்ற மாதிரி கொஞ்சம் தள்ளி வச்சு 2க்கும் உள்ள கேப்பையும் சேர்த்து ஒரே பந்தல் அமைப்பு வர்ற மாதிரி ரெடி பண்ணேன். யூபிவிசி ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு மேலே பந்தல் வலையமைப்புக்கு பிளான்ட் நெட் வச்சோ இல்லை நாமளே ரோப் வச்சோ கட்டி ரெடி பண்ணிக்கலாம். இது முடித்ததுக்கப்புறம் பந்தல் அமைப்போட நம்ம பிளான்டர் பாக்ஸ் ரெடி ஆயிரும். நான் மாடி தோட்டத்தில் செடி வளர்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பெருசாக பராமரிப்புன்னு எதுவுமே செய்யலை. இருந்தாலும் கொடி தக்காளி நல்லா வரும்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. வளர்ச்சிக்குன்னு மீனமீலம் தெளிக்கிறதோ பூச்சி விரட்டின்னு வேப்பனை தெளிக்கிறதோன்னு எதுவுமே செய்யலை. ஒரே ஒரு தடவை நல்லா மக்கின சாணம் கூடுதலாக வச்சு விட்டேன். அது மட்டும்தான் வச்சதுக்கப்புறம் கொடித்தக்காளிக்குன்னு செஞ்ச ஒரே விஷயம். கொடித்தக்காளி அருமையாக வந்து பூத்து பிஞ்சு பிடிக்க ஆரம்பிச்சிது. கொடி நல்லா உயரமாகவும் படர ஆரம்பிச்சிது. இந்த கொடித்தக்காளி நல்ல ஒரு ரகம்னு சொல்லியிருப்பேன். மாடி தோட்டத்தில் க்ரோ பேக்லேயும் அதே அளவுக்கு உயரமாக கொடி வளர ஆரம்பிச்சிது. பந்தலை தாண்டி மேலே கூரையை நோக்கி போக ஆரம்பிச்சிது. பிஞ்சு பிடிச்சதும் தக்காளிக்கு வர்ற என்ட்ராட் மாதிரி பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு கொஞ்சம் சுண்ணாம்பு கரைசல் மட்டும் ஒரு தடவை கொடுத்தேன். பூ தீர்வு எதுவுமே இல்லாமல் பிஞ்சுகளெல்லாம் காயாக மாற ஆரம்பிச்சிது. கொடித்தக்காளி திராட்சை கொத்து மாதிரி பார்க்குறக்கே அருமையாக நிறம் கொடுத்து பழுக்க ஆரம்பிச்சிது. வெற்றிகரமாக கொடித்தக்காளியை மாடி தோட்டத்தில் கொண்டு வந்த ஒரு சந்தோஷம். இந்த ரக தக்காளி சைஸ் ஒரு ப்ளம் சைஸில் வரும். ரொம்ப குட்டியாக செரி டொமேட்டோ மாதிரி வராது. அதனால் இதை நம்ம சமையலுக்கு தேவையான ஒரு தக்காளி ரகமாக வளர்க்கலாம். தக்காளி கொடி படர்ந்து மேலே கூரையை பிடிச்சி அதுக்கு மேலே போக முடியாமல் தட்டிட்டு நிற்கிற அளவுக்கு அவ்வளோ உயரமாக வளர்ந்துருக்குது. நல்ல உயரத்தில் கூட பிஞ்சு பிடிச்சி நல்லா திரட்சியாக காய்ச்சிருக்கு. சரியாக பிளான்டர் பாக்ஸில் கொடியோட மட்டத்தில் நின்று பார்த்தா தக்காளி ஒரு 8 அடி உயரம் போய் ரூஃபை தட்டிட்டு நிற்குது.
அப்படியே விட்டோன்னா 10 அடி வரைக்கும் போகும். அதனால் கொடி தக்காளி வளர்க்கும்போது ஒரு ஏணியும் சேர்த்து வாங்கிக்கோங்க, அறுவடை பண்ண தேவைப்படும். இந்த தக்காளி கொடி ரொம்ப சுமாரான ஒரு வளர்ச்சியில் தான் வந்திருக்கு. நான் கொஞ்சம் ரெகுலராக மீனமிலம் மாதிரி வளர்ச்சி விக்கி கொடுத்து கொண்டு வந்திருந்தா இன்னுமே வளர்ச்சி நல்லா இருந்திருக்கும், விளைச்சலும் இன்னும் சிறப்பாக இருந்திருக்கும். இந்த கொடி தக்காளி இந்த சுமாரான வளர்ச்சியிலேயே நல்ல ஒரு விளைச்சல் கொடுத்துட்ருக்கு. சரி, முதல் அறுவடை ஆரம்பிக்கலாம். மாடி தோட்டத்தில் ரொம்ப நாள் கழித்து ஒரு அறுவடை. தக்காளியை எட்டி எட்டி பறிக்கவும் ஏணி போட்டு பறிக்கிறதும் ஒரு சந்தோஷம்தான். முதல் அறுவடையில் 1.5 கிலோ தக்காளி கிடச்சிருக்கு. நல்ல ஒரு அறுவடைன்னு தான் சொல்லணும். ஒரு வாரம் கழித்து 2வது அறுவடை இது. 1 கிலோவுக்கும் கொஞ்சம் கூடுதலாக கிடச்சிருக்கு. இன்னுமே தக்காளி நிறைய கொடியில் இருக்குது. கூரையை ஒட்டி கூட அவ்வளோ உயரத்துலையும் அருமையான காய்கள் பிடிச்சிருக்கு. மொத்தத்தில் நினச்ச மாதிரியே கொடி தக்காளியை மாடி தோட்டத்தில் கொண்டு வர முடிஞ்சிருக்கு. ஒரு 10 கொடி தக்காளி வச்சு விட்டால் நல்லா பராமரித்து கொண்டு வந்தால் வீட்டு சமையலுக்கு தேவையான தக்காளி தொடர்ந்து அறுவடை பண்ணிக்கலாம். கொடி தக்காளி விதைகள் நண்பர்கள் கேட்டிருந்தாங்க. கனவு தோட்டத்தில் சேகரித்த விதைகளெல்லாம் கொடுத்து முடிஞ்சிட்டு, நான் பொதுவாக மாடி தோட்ட விளைச்சல்லேருந்து விதைகள் சேகரிக்கிறதில்ல. விதைக்குன்னு கொடி தக்காளியை வீட்டு தோட்டத்துலையும் ஆரம்பித்து விட்டுருக்கேன். மிரட்டெல்லாம் வந்துட்டுருக்கு. இப்போ தான் பிஞ்செல்லாம் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. இதோட விதைகள் அடுத்த ஆடிப்படத்துக்கு ரெடியாகும், அப்போ விதைகள் கொடுக்குறேன். மாடித்தோட்டத்தில் நிறைய முயற்சிகள் பண்ண ஆசை தான், நேரம்தான் இல்லை. இருந்தாலும் இந்த கொடி தக்காளியை கொஞ்சம் திட்டமிட்டு நினச்ச மாதிரி கொண்டு வந்து நல்ல ஒரு விளைச்சல் எடுக்க முடிஞ்சதில் சந்தோஷம்தான். இந்த தைப்பட்டத்துக்கும் இது மாதிரி ஏதாட்டும் ஒன்று மாடி தோட்டத்தில் வளர்த்து வீடியோ கொடுக்க பார்க்குறேன். கனவு தோட்டம் இல்லாமல் மாடி தோட்டம் வீடியோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். வீடியோ பற்றி உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண நண்பர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.